ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, சைவம் அசைவம் 2க்கும் ஒரே மிளகாத்தூள் போதும். நம்ம வீட்டில் குழம்பு செஞ்சு அசத்தலாம். எப்போயும் நான் வீட்டில் வறுத்து தான் அரைப்பேன். நான் இது வரைக்கும் கடையிலலாம் வாங்கினதே கிடையாது. இப்போ மழை சீசன்லாம் இருக்கிறதுனால வெயிலே அடிக்க மாட்டேங்குது. அப்போ குறிஞ்சிப்பாடிக்கு எண்ணெய் வாங்க போயிருந்தேன். அந்த மிஷினில் அவங்க சொன்னாங்க, "ஏம்மா காய வைக்கிறீங்க? நாங்களே அரைச்சி தந்துடுவோம். செட்டு ஜாமான் இருக்குமா?" அப்படின்னாங்க. சரி குடுங்க வாங்கி அரைச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 1/2 கிலோ மிளகாய்க்கு ஒரு 2 கிலோ மல்லி போடுங்க அப்படின்னாங்க. எனக்கு வேண்டாம் 1 1/2 கிலோ போதும்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவங்களே செட்டு ஜாமான்னு அந்த சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே அவங்களே ஒரு 1/2 கிலோ கிட்ட நிறுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சரி அரைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்து வீட்டில் கறி குழம்பு வச்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பாருங்க, இதான் என்னோட மிளகாத்தூள். அந்த சைடு நிறையா காய்கிறது வந்து கடைக்கு ஆற வச்சுருந்தாங்க. அரைச்சு சுவையாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மிஷின் உங்கள் ஊர்லலாம் இருந்துச்சுன்னா பயன்பெறுங்க. இந்த சீசனில் நம்ம காய வைக்க முடியாது. மழை அதிகமாக இருக்குது, அடமழை பெய்யுது, இன்னும் நிறைய மழையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது போல் நம்ம ஆற வச்சு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு டப்பாவில் இது போல் அழுத்தம் கொடுத்தோம்னா லாஸ்ட்டில் பொடி தீர்ற வரைக்குமே அந்த வாசனை ருசி மாறவே மாறாது. நல்லா ஏர்டைட் பாக்ஸில், சில்வர் பாக்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா மூடி வச்சுக்கலாம். வருஷத்துக்கு தூள் நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெள்ளைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.